நாடுகிறோமே, பாடுகிறோமே, ஆடுகிறோமே, எல்லாம் பரிசுத்தருடைய பரவசத்தில் என்று சொல்கிறோமே, உங்களிடத்தில் மன்னிப்பு என்ற கிரியை இருக்கிறதா? ஆண்டவர் என்னை காவலாளியை அடையாளப்படுத்தியிருக்கிறார், அதற்கு ஏற்ற வாழ்க்கை நான் வாழ வேண்டும் என்கின்ற சிறந்த பண்பு நமக்குள் இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். இன்றைய சமுதாயமும் உலகமும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய தன்மை அதுதான். நம்முடைய ஆராதனை அல்ல, நம்முடைய பாடல் அல்ல, நம்முடைய வார்த்தை ஜாலங்கள் அல்ல, நம்மிடத்தில் இருக்கும் பக்குவத்தை தான் இந்த உலகம் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது. இந்த பக்குவத்தை சிறந்த காவலாளி இயேசு கிறிஸ்து நமக்கு கற்று தந்திருக்கிறார். உங்களை பகைக்கிறவர்களை, உங்கள் சத்துருக்களை, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக இந்த உயர்ந்த பண்புகள் நமக்குள்ள இருக்குமையானால்தான் நாம் சிறந்த அடையாளமாய் மாற முடியும். ஏசாயா 8:18 சொல்றார், இதோ நானும் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் இருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராலே அடையாளங்கள். எவ்வளவு பெரிய வசனம் தெரியுமா? ஆண்டவருக்கு அடையாளம் என்று சொன்னால் ஆண்டவர் காட்டிய முதன்மையான பண்பு நமக்குள் இருக்க வேண்டியது அவசியம்.